வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழந்தைங்க ஸ்பெஷல். ஆமாங்க, நிறைய குழந்தைங்க ஆசையாக கேட்குற ஐட்டம்ஸில் இதுவும் ஒன்று. க்ரீமி சீஸி பாஸ்தா. நிறைய குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கே இது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்டுட்ருப்பாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் க்ரீமியாகவும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் ஒரு சூப்பர் பாஸ்தா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு நீங்களே பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜ் பாஸ்தா தான். இதுக்கு உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் இது 3 எடுத்திருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் இதில் கார்ன் ஆட் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணலாம், அப்புறம் ப்ரோக்கலி ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். எது வேணாலும் உங்களுடைய சாய்ஸ் தான். அதே மாதிரி இது நம்ம மைதாவே சேர்க்காமல் செய்ய போகிறோம். நோ மைதா. நம்ம எடுத்திருக்க பாஸ்தாவும் கூட ஹோல் வீட் பாஸ்தா, கோதுமையில் செஞ்ச பாஸ்தாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 250 கிராம் பாஸ்தாவுக்கு நான் ஒரு 2.5 லிட்டர் தண்ணி நீங்கள் வச்சுக்கணும். தாராளமாக தண்ணி வைங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. தண்ணி முதல்ல நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நல்லா கொதிக்கணும். பபிள்ஸ் கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை அதில் போட்டு வேக வைக்கும். ஒரு பக்கம் பாஸ்தா வேக வைக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம அந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நான் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா வரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் சிம்மில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம பாஸ்தாவை உள்ளே போட்டுடலாம். எல்லாம் கட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எப்பயுமே நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு கொடுப்பேன். அதில் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வேகட்டும். நார்மல் மைதாவில் செய்கிற பாஸ்தா ஒரு 5 நிமிஷத்தில் வேகும்னா இது ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு தடவை எடுத்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ இதை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம அந்த க்ரீமி சீஸி ஐட்டம்ஸை ரெடி பண்ணிக்கலாம். கமகமன்னு சாம்பார்ல இருந்து மொறுமொறுன்னு ஃபிஷ் ஃப்ரை வர செந்தூர் மசாலா அரைக்க நாங்க, சமைக்க நீங்க. அடிகனமான பேன் வச்சுருக்கேன். இப்போ காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 பல் பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. பாஸ்தாவுக்கு ரொம்ப முக்கியமான 2 ஐட்டம் இருக்குது. ஒன்று சில்லி ஃப்ளேக்ஸ், இன்னொன்று பாஸ்தா சீசனிங். இந்த பாஸ்தா சீசனிங் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. விலையும் கம்மி தான். நீங்கள் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 மாதம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் செய்கிறோம் அப்படின்னா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அந்த பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது ஒரே ஒரு வெங்காயம் நல்லா நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்குங்க. பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க இது 2 இல்லாமே செய்யலாம். டைரெக்டாக காய்கறியை போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் கார்லிக்கோட ஃப்ளேவர் இந்த பாஸ்தாவில் அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம பட்டர் சேர்ப்போம், பால் சேர்ப்போம், சீஸும் சேர்ப்போம். அதனால் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வதங்கினோன்னே காய்கறி எல்லாம் சேர்த்துடுங்க. இந்த காய்கறிக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பாஸ்தா வேகும் போது அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், சீஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால் கவனம். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அந்த காய்கறிக்கு அளவாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதில் ஊற்றிட்டேன். காய்கறி ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஃபுல் க்ரீம் மில்க். ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் போடுவாங்க. அது இருக்கிறவங்க ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்கே ஊற்றிக்கலாம். அந்த டேஸ்ட் ஒன்றும் பெருசாக மாறிடாது. அது மாதிரி 150 கிராம் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கங்க. அதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதில் பாதி சீஸை இப்போ இதில் உள்ளே போட்டுடலாம். இதை போட்டு கலக்கும் போதே நல்ல அந்த க்ரீமியான ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் 1 டீஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா 2 டீஸ்பூனாக போட்டுக்கலாம். இந்த பீஸா சீசனிங் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நீங்கள் கடையில் எப்போயாவது பீஸா வாங்கினீங்கன்னா அது கூடவே இந்த சீசனிங் பேக்கெட்டெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதை அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அழகாக வேணுங்கிறப்ப நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு பார்த்திங்களா. அந்த திக்னஸ் வந்துடுச்சு. பக்கத்துலேயே அதுக்குள்ளே வெந்துடுச்சு நம்ம பாஸ்தா.
இதுக்கு ரெடியாகவும் அது ரெடியாகவும் கரெக்டாக இருக்கும். அது அப்படியே தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அப்படியே தூக்கி உள்ளே போட்டுடுங்க. உள்ளே போட்டுட்டு நல்லா இப்போ டாஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள்ஸ், அந்த பால், அந்த பட்டர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது மீதி இருக்க சீஸை ஃபைனலாக அப்படியே மேலே போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே சீஸ் மெல்ட் ஆகி கமகமன் வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்டான ஹெல்த்தியான பாஸ்தாவும் கூட. வீக்கெண்டுக்கு நீங்கள் ஒரு டின்னராக செய்யலாம் கண்டிப்பாக. அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளை சூப்பரான பாஸ்தா ரெடி. எவ்வளோ குயிக்காக செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோம்னா 10 நிமிஷம் தான் குக்கிங் டைம். நல்லா சுட சுட குழந்தைங்களோட உட்காந்து இந்த பாஸ்தா என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே ரெசிப்பியை நீங்கள் ரீல்ஸாக இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.